மாவட்டம் அடைய கருங்குளம் ஊராட்சி குடியிருப்பு பகுதியில் சேகரிக்கப்பட்டு வரும் குப்பைகளை துப்புரவு பணியாளர்கள் நீர்நிலை பகுதிகளில் கொட்டி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை பகுதியைச் சேர்ந்த அபி நரசிம்மன் என்பவர் தேன் வியாபாரம் செய்து வருவதால் தேன் வாங்கி கொண்டு மேட்டூரிலிருந்து சென்னைக்கு வரும் வழியில் திடீரென அவர் ஓட்டி வந்த கார் சாலையில் தீப்பற்றி எரிந்துள்ளது. உடனே காரை விட்டு வெளியேறிய நரசிம்மன் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் எரிந்த காரில் காலாவதியான 2000 ரூபாய் நோட்டுகள் இருந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மார்க்சிஸ்ட் கட்சி அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு அனைத்து கட்சி சார்பில் மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜய கரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் மீன் எலும்பாலான நட்சத்திர வடிவ அணிகலன் உள்ளிட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் நெடுஞ்சாலை அருகே உள்ள சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட சடலத்தை தோண்டி எடுப்பதற்காக அதிகாரிகள் வந்துள்ளனர். அப்பொழுது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளை முற்றுகையிட்டு சுடுகாட்டில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிராம மக்கள் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நாங்கள் 70 வருஷமா இந்த மக்கள் பயன்பாட்டுக்கு நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம். சாலைக்கு பக்கமாக இருக்குது, சாலைக்கு அதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் பழனிசாமிங்கிற ஒருத்தர் காலமாயிட்டார். நேற்று அடக்கமெல்லாம் பண்ணியாச்சு. ஒரு நைட்டு ஒரு 9 மணி 8:30க்கெல்லாம் அடக்கம் பண்ணியாச்சு. இன்னைக்கு தாசில்தார் RIA ஒரு ஆர்டரை சும்மா ஏதோ ஒரு ஆர்டரை கலெக்டர் ஒரு ஆர்டரை கொடுத்தாரு, இங்கே புதைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே இந்த பாடி வெளியே எடுக்கணும், தோண்டி வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. நாங்கள் மக்கள் விடமாட்டேங்கிட்டோம். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்து நேரத்தில் தனியார் பேருந்தை இயக்கியதால் ஆத்திரமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் பணியில் இருந்த நேர காப்பாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். திருச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் ராஜா பேட்டியளித்துள்ளார். இதில் பேசிய அவர், ராகுல் காந்தி ஒரு ஆன்டி இந்தியன் என்றும் இந்தியாவுக்கு எதிராகவும் பிரதமர் மோடியை பற்றி வெளிநாடுகளில் தவறாக பேசி வருகிறார் என்றும் இந்தியாவுக்கு எதிரானவர்களுடன் இணைந்து செயல்படுகிறார் என்று விமர்சித்து பேசியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் புழுதி படிந்த சாலையால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் சாலை விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் விரைவில் சாலை விரிவாக்க பணிகளை முடிக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நகர திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன், தமிழகத்தையும் திராவிட கழகத்தையும் காப்பாற்ற உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வருவார் என பேசியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த பாலம்பட்டியில் வாகன விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தால் வேக தடைகளுக்கு முறையாக எச்சரிக்கை அறிவிப்புகள் வைத்து தொடர் விபத்தை தடுக்க கோரி பொதுமக்கள் 2 மணி நேர சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை கல்லாவி சாலை பகுதியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே உள்ள 2 கடைகளில் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்து சேதமடைந்தது. இதில் எலக்ட்ரானிக் கடை மற்றும் அருகிலிருந்த ஃபேன்சி ஸ்டோர் கடை பகுதி முழுவதும் தீப்பற்றி எரிந்த நிலையில் கடையில் இருந்த பொருட்கள் மற்றும் பணம் தீயில் கருகி நாசமானது. மதுரை பெண்கள் தங்கும் விடுதி தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக விபத்து நடந்த கட்டிடம் இடிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை மாநகராட்சி நகரமைப்பு திட்ட அதிகாரி நேரில் ஆய்வு செய்து தடுப்புகள் அமைத்து பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் பணி நடைபெற்று வருகிறது.
மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆவணி மூல திருவிழாவில் 9ஆம் நாள் நிகழ்வாக சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியத்துக்குட்பட்ட மேல ஆதிச்சமங்கலம், நெய்க்குப்பை, ஆய்க்குடி உள்ளிட்ட பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்ட பொது விநியோக கட்டிடங்களை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். சென்னை தண்டையார்பேட்டை வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் ஜிஎஸ்டியில் என்ன பிரச்சனை இருக்கிறது என எடுத்து கூறியதற்கு தங்கும் விடுதிக்கு அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்த நிதியமைச்சர் அன்னபூர்ணா சீனிவாசனிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் மாவட்ட அவைத் தலைவர் நசீர் முகமது தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கலெக்டர் வித் காஃபி நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்றது. இதில் திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்கள் 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் அழகிய குரலில் பாடிய மாணவிக்கு கலெக்டர் வாழ்த்து தெரிவித்து பரிசு வழங்கினார். புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் தேவாலயம் அமைக்க இந்து முன்னணி எதிர்ப்பு தெரிவித்து விநாயகர் சிலையுடன் தேவாலயம் அமைக்கும் இடத்தை நோக்கி சென்றனர். இதனைத் தொடர்ந்து இந்து முன்னணியினரை போலீசார் தடுத்ததால் கடுமையான தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் கோசி மணியின் 96வது பிறந்த நாளை முன்னிட்டு குற்றாலம் திமுக ஒன்றிய அலுவலகத்தில் 6.5 அடி உயரத்தில் கோசிமணியின் முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைத்து திமுகவினர் கொண்டாடினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பல்வேறு இடங்களில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணிக்கப்பங்கு கிராமத்தில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்கில் 15 அடி உயரம் வரை அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளின் மீது ஏறி நின்று ஆய்வு மேற்கொண்டு எப்படி இவ்வாறு நெல் மூட்டைகளை அடுக்கினீர்கள் என்று ஊழியர்களிடம் கேள்வி கேட்டு ஆச்சரியமுற்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.